வால்பாறை அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறி காட்டு யானைகள் கூட்டம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அலுவலகத்தை இடித்து சேதப்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், இப்போ யானை கூட்டத்தை விரட்டுறதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இதுல ஏதேனும் பாதிப்பு இருக்கா? காயத்ரி, அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே கோடை வெயிலானது அதிக அளவில் இருப்பதால் வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவை தேடி அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்புக்குள் நுழைந்து உள்ள வருகிறது. இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள வாட்டர்ஃபால்ஸ் பகுதியில் NEPC தேயிலை நிறுவனத்துக்கு சொந்தமான 3வது பிரிவு பகுதியில் காட்டு யானைகள் இன்று புகுந்து அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அலுவலகத்தை முழுவதுமாக இடித்து சூறையாடியது. காட்டு யானைகள் அலுவலகத்தை இடித்து உள்ளே இருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் ஆவணங்களை சேதப்படுத்தியுள்ளது. பின்பு அருகே இருந்த குடியிருப்பு பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் விரைந்து வந்த வால்பாறை வனச்சரகர் வெங்கடேசன் தலைமையில் வேட்டை தடுப்பு காவலர்கள் யானை கூட்டங்களை அப்பகுதியில் இருந்து விரட்டினர். மேலும் யானை கூட்டங்கள் அப்பகுதியில் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் வீடுகளை விட்டு இரவு நேரத்தில் வெளியே வர வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி சக்திவேல், விவரங்களை வழங்கியமைக்காக.